நீங்கள் பாருங்கள், சீன் இருக்கும், டயலாக் இருக்காது எங்ககிட்ட, பேப்பரே இருக்காது. ஒரு சின்ன ஐடியாவாக இருக்கும் அது. இப்போ திடீர்னு அந்த பேப்பர் எடுத்துன்னு வந்து இந்த டயலாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்தது. அது என்னெல்லாமோ இருந்தது அதில். ஆனால் கிக்கு வரல. இம்பார்ட்டண்ட் சீன் அது, இந்த ஹோல் எபிசோடுனா நான் அதை வந்து உட்காண்டதில் நாங்கள் ட்ராவல் பண்ணல அந்த சீனோட லீடு எல்லாம் இப்போ மெடிக்கல் சீனை என்ன பண்ணலாம் நானும் யோசிச்சுருந்தேன். பாலகுமார் சாரும் உட்காந்து பரிஜித் சார் உட்காந்து, சார் இந்த சீன் நல்லா வரணும் சார், இதுதான் க்ரக்ஸு சார், நம்ம பிகினிங்லேருந்து இந்த சீன் தானே சார் சொல்ல டக்குன்னு உட்காந்து சொல்லும்போது டயலாக் எழுதிட்டு இருக்கும்போது வெயிட் பண்ணக்கூடாது. அதனால் ஒரு ஃபஸ்ட் ஷாட்டு வரா கேமரா வருது, இவர் அழுதுன்னு இருக்கா. அப்புறம் பிரதர் வராரு, என்னாச்சுமா என்னாச்சு, நீ ரிசல்ட் வந்திருக்குல்ல, நீ அங்கே வர இங்கே உட்காந்துருக்கேன், என்னாச்சு. அந்த டயலாக் ரெடி ஆகிடுது, ஃபஸ்ட் ஷாட் எடுத்தாச்சு, அடுத்த டயலாக் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்போது பாலகுமார் சார் ஒரு அருமையான டைலாக் சொன்னார். டியூஷன் படித்து பாஸ் ஆகிடலாம், காலேஜ் போய் பாஸ் ஆகிடலாம், நான் கெஸ்ட் ஹவுஸ் போய் தான் பாஸ் ஆனோம்னா ஒரு வேர்டு சொல்லுவாங்க. அது பயங்கர ஃபேப்லஸாக இருந்தது. அந்த பஞ்ச் வெரிஸ் ஒரு சிஸ்டர் வந்து பிரதர்கிட்ட சொல்லணும் அந்த மேட்ரை. தட் இஸ் அவன் இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு கூப்பிட்றாங்கிறத அவள் வந்து தயக்கப்பட்டு அதை சொல்கிற விதத்தில் அந்த பொண்ணு சொல்கிறது, அதுக்கு ஒரு ரியாக்ஷன். அந்த டைலாக் சொன்ன உடனே ரஜினி சார் உடனே பாலகுமார் கை கொடுத்து பியூட்டிஃபுல் பாலகுமார் சார் பியூட்டிஃபுல் சொல்லி அந்த டைலாக் அப்படியே எழுதி கொடுங்கன்னாரு. எழுதினார். அப்புறம் இந்த ஷார்ட் எடுத்தோம். ஏன் வரல இது மாதிரி, இல்லை நான் வேண்டாம் காமர்ஸ் படிக்கிறேன், மெடிக்கல் வேண்டாம், என்னாச்சு, இல்லை நான் டியூஷன் படிக்கலாம், காலேஜ் படிக்கணும்னா கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் சொல்லணும்னு அப்படியே கேமரா பேனும். நல்லா பாருங்கள் அந்த ஷார்ட்டை வந்து ரஜினி சார் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருப்பார். ஒரு பக்கம் தங்கச்சிக்கு இப்படி சொல்லிட்டானா அந்த உள்ள ஹர்ட்டு, அந்த ஒரு ஃபீலிங், கோபம் எல்லாம் வந்து அப்படியே இவில் கண்ட்ரோல், கண்ணெல்லாம் கலங்கும். தென் ஹி வில் கோலி பேலன்ஸ் ஹிம்செல்ஃப், கம்போஸ் ஹிம்செல்ஃப், பாயிண்ட் கொடுத்து எடுத்துகிட்டு போவார்.